கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம நேத்திக்கே விரிவாக பேசியிருந்தோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அது தொடர்பாக ஒரு காரசாரமான விவாதம் நடந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுலேயும் நிறைய உள்குத்துகள், நியானானா போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்தன. இங்கே தான் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை, லாட்ரி மருமகன் போன்ற வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்தன. எனவே அதை பற்றி பேசுறதுக்காக மட்டுமில்லை இது. உண்மையிலே அந்த விவாதத்தில் இரண்டு தரப்பு இருக்குது. ஒன்று தாவேகாவின் தரப்பு. அந்த தாவேகாவின் தரப்பு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோடு தோளோடு தோள் சேர்ந்து நிற்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே எங்கள் கட்சி தலைவர் அவங்கள்ட்டெல்லாம் போய் பேசியிருந்தாரு. புதிதாக கட்டப்பட வேண்டிய விமான நிலையத்தை அங்கே இருக்கிற மக்கள் எதிர்க்கிறார்கள். நாங்கள் அப்போவே அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருந்தோம். இப்போ ஜெயிச்சு வந்த உடனேயே அதை செயல்படுத்த போகிறோம். அதுதான் எங்களுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தாவேகாவுடைய வாதம். இன்னொரு பக்கம் திமுக, இல்லை இதில் ரொம்ப சயின்டிஃபிக்காக நாங்கள் ஸ்டடி பண்ணோம், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, வேற எந்த இடமுமே கிடையாது, இந்த ஒரு இடத்த விட்டால் வேற இடமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு விரிவான ஒரு வாதம். ஆனால் இதுக்கு நடுவில் இந்த சின்ன நோண்டுதல்கள்லாம் நடக்குது. சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் பேசும் பொழுது, நீங்கள் ஏன் பதறீங்க, நாங்கள் அந்த இடத்த கேன்சல் பண்ணால் அதில் ஜி ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கா, ஜி ஸ்கொயருக்காக இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னா, அதுக்கு தங்கம் தென்றஸ் அவர்கள் நீங்கள் ஜி ஸ்கொயர்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நீங்கள் புதுசாக இன்னொரு இடத்துக்கு ஏர்போர்ட்டை மூவ் பண்ணுறது லாட்ரி மருமகன் லாட்ரிக்காரருக்காக இதை பண்ணுறாரா என்றும் எங்களால் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிலோ த பெல்ட் அடியை நகர்த்திட்டு பார்ப்போம் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சர். ஸோ அவர் இன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நேத்திக்கு முதல்வருடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இப்போ நம்முடைய கெப்பாசிட்டி 30 மில்லியன் பேசஞ்சர்ஸ், அதாவது 3 கோடி பேசஞ்சர்ஸ். அது இல்லாமல் டெர்மினல் 3 கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது 50 லட்சம், அப்போ 3.5 கோடி அப்படிங்கிற ஒரு இடத்த அடைவோம். அது இல்லாமல் இன்னொரு டெர்மினல் வடமேற்கில் பண்ணோம்னா அது டெர்மினல் 5, அதை கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு 20 மில்லியன் கெப்பாசிட்டி, இப்போ 2 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு அதோடைய சாத்தியக்கூறு இருக்கிறா என்னன்னு தெரியல. அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 5.5 கோடி பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இப்போ இருக்கிற திரிசூலம் விமான நிலைய காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கும். அப்போ டெர்மினல் 3, டெர்மினல் 5 கட்டி முடித்தா இதெல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அதுவே 4.5 கோடி பேசஞ்சரை தான் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ணுறது. அப்போ நாம் 5.5 கோடி கேப்பபிலிட்டிக்கு நம்ம போயிட முடியும். இன்னும் அதிகமாகவே அவர் சொல்கிறது இதில் நிறைய குறைபாடு எனக்கே தெரியுது. இருந்தாலும் அவர் சொல்கிறது சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ 45 மில்லியன் அல்லது 4.5 கோடி கெப்பாசிட்டி பெங்களூருக்கு இருக்குது. யாராவது பெங்களூர் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கட்டி முடித்ததை போல் பல மடங்கு இடம் அதிகமாக இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா அதே மாதிரி இன்னும் 4 ஏர்போர்ட்டை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே கட்டிட முடியும். அப்போ நீங்கள் 55 மில்லியன் அல்லது 5.5 கோடி நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது அவங்க நினச்சா அதை போல் 3 மடங்கு பெருசாக கட்டியிருப்பாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 மடங்கு பெருசாக கட்டுவாங்க. இதெல்லாம் அதாவது எங்களுக்கு இந்த டெர்மினல் 3, டெர்மினல் 5 கட்டி முடித்ததுக்கு பிறகு தான் இதை கெப்பாசிட்டி வரும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் எங்கள் முதல்வர் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது தவிர இவங்க நிறைய தவறான தகவல்கள் கொடுக்குறாங்க. யார்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க. அது என்னன்னா, என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. உண்மை கிடையாது. என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படலை. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணலை. அதுவே வாங்காமல் என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே நிறையா நீர்நிலைகள் இருக்குது, வாட்டர் பாடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் குத்துக்கு வர்றாரு. அதனால தான் இந்த திட்டம் அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்த நகர்வும் இல்லாமல் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகள் விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவங்களாக இருக்கும், வேற யாருக்காகவும் இருக்காது அப்படின்னு. இங்கே தான் நார்மலாக போயிட்டு இருந்த விவாதத்தோடைய திசையை முதல்ல திருப்புறது சிடிஆர் நிர்மல்குமார். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை கணக்கில் வைத்து மட்டும்தான் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே
G2 மாப்பிள்ளைக்காக இருக்கும், இல்லைன்னா அங்கே கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவங்களுக்காக இருக்கும்னு ஒன்று என்டையர் திமுக எழுந்துட்டாங்க. எழுந்து ஒரே ரகலையா உடனே நிர்மல்குமார் தொடர்றாரு. பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார்ற அளவுக்கு இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. G2 மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்குது? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை, உட்காருங்க பேசலாம். இங்கே இப்போ அவருக்கு சொல்கிறது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது வந்து திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய மகளுடைய கணவரான சபரீசன். G2ங்கிற ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கும் சபரீசனுக்கும் மறைமுகமாக தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது பேசப்பட்டது. இதை பற்றி பல இடங்கள் இதற்கு முன்னாடி இவங்க பேசியிருக்காங்க. ஏற்கனவே பேசினதுக்காக ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு சபரீசன். அந்த லீகல் நோட்டீஸ் வந்து எங்களுக்கு உடனடியாக நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் அடுத்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சபரீசன் தரப்புலேருந்து வந்தது. இவங்க பதிலே சொல்லலை. பதில் சொன்னாங்களா நமக்கு தெரியாது, தகவல் வெளியில் இல்லை, இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே பேசும்பொழுது ஒரு ப்ரிவிலேஜ் வந்துடுது இவங்களுக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே பேசியதற்கு சபரீசன்கிற பேரையும் அவங்க சொல்லலை, வெளியிலிருந்து நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக இது வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உடனே முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்றஸ் எழுந்து, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலேயே தன்னுடைய பதில் விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்ரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்கட்டுமா அப்படிங்கிறார். உடனே ஆதவ் அர்ஜுனா, இல்லை அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் என்ன வேணா கேள்வி கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், பதிலோடு இருக்கேன், அண்ணனை கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே தங்கம் தென்றஸ் வந்து ட்ராக்கை மாத்துறாரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை பற்றி பேசுங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவர் அடுத்து சொல்கிறதெல்லாம் நிஜமாகவே நல்ல அருமையான கருத்துக்கள். அதனால் அதை அப்படியே சொல்லிடுறேன். பரந்தூர் நேற்றுக்கே நான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் விவரமாக சொல்லியிருக்கேன், ஏன் பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்கினோன்னு. சென்னையுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்துக்கும் விமான நிலையத்தை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறார். நேரடியாக நாங்களாக போய் இதை பார்க்கல, உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய அதிகாரிகள்னு அவர் சொல்கிறது ஏற்கனவே தமிழக அரசில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். ஆட்சி மாற்றம் நடக்கிறது என்பதனால அதிகாரிகள் மாறி போயிடல. அந்த அதிகாரிகள்கிட்டே போய் கேளுங்க, பரந்தூரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பு யார் அப்ரூவல் கொடுக்கணும்? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட்டு நாங்கள் போய் பார்த்துருக்கோம். சோழிங்கநல்லூர் பார்த்தோம், படாளத்தில் பார்த்துருக்கோம், பன்னூரில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இடத்திலும் பல இடங்களில், ஒவ்வொரு ஏரியாலையும் பல இடங்களில் ஆய்வு செய்து அந்த இடங்களை எல்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நேற்றைக்கே நான் விளக்கி இருக்கிறேன், சென்னையுடைய கிழக்கு பகுதியில் வங்கக்கடல் இருக்குது. ஸோ மொத்தம் 4 திசையில் ஒரு திசையில் போகவே முடியாது. ஏன்னா விமான நிலையத்தை கடலில் அமைக்க முடியாது, அது போக முடியாது. வடக்கு பக்கம் போனீங்கன்னா வட சென்னை, அங்கே மணலியிலிருந்து எண்ணூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். பக்கத்தில் பழவேற்காடு ஏரி, சூழல் பிரச்சனைகள் அந்த பக்கத்தில் கடுமையாக இருக்கும். அதனால் வட சென்னை பக்கம் போக முடியல. சரி, தென் சென்னை பக்கம் போகிறீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் வரைக்கும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே தாம்பரம் ஏர்பேஸ் நேராக அது வருது. அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம விமான நிலையத்தை அமைக்க முடியாது, ஏன்னா அது டிஃபென்ஸ் இடத்துக்குள்ளே வருது. சரி, இன்னும் தள்ளி போகிறீங்க, தெற்கில் போகிறீங்கன்னா அடுத்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் வருது, அங்கே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வரீங்கன்னா அங்கே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அங்கே போக முடியாது. என்ன 2 பிரச்சனை. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் பாதிக்கப்படும். இன்னொன்று, அந்த பறவைகளால் உங்களுடைய விமானம் பாதிக்கப்படும். பேர்ட் ஹிட்னு சொல்லுவாங்க. அந்த பறவை வந்து பறந்து மேலே ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளோ அல்லது தாழ்வாக பறக்கக்கூடிய பறவைகளோ ஜெட் இன்ஜினுடைய அந்த டர்பைனுக்குள்ளே போய் சிக்கிச்சுன்னா விமானத்துக்குமே பெரிய சேதமாயிடும். அதனால இந்த இடங்கள் எல்லாம் ஏற்றுக்கல, ரிஜெக்ட் செய்கிறாங்க. ஸோ தெற்கு முடிஞ்சிருச்சு, வடக்கு முடிஞ்சிருச்சு, கிழக்கு முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறது மேற்கு மட்டும்தான். அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து எங்கே வரும்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போய் பார்க்கும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். ஒன்று பன்னூர், இன்னொன்று பரந்தூர். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் இடையில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது.
என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று, ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபிசிபிலிட்டி. அந்த இடத்துல பெரிய எலக்ட்ரிக்கல் ஹை டென்ஷன் லைன் இருக்கா? வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கா? அதை ரீலொகேட் பண்ண முடியுமா? இன்னொன்று, ஒரு இடத்துக்கு வரும்பொழுது எந்த இடமா இருந்தாலும், தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அங்கே நிலம் வேணும், லேண்ட் அக்விசிஷன். அந்த நிலத்துக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் அங்கே டிஸ்லொகேட் ஆகும், யாராவது ஒருத்தர் நகரணும். அங்கிருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போதுதான் பரந்தூரை நாம தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தது. இன்னொன்று, காஸ்ட் ஆஃப் லேண்ட், அந்த நிலத்தோட விலை. இதெல்லாம் இந்த காரணங்களை எல்லாம் வைத்து தான் பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவிர, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல, ஆக்சுவலாக சட்டத்துறை அமைச்சர் சொன்னது போலன்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி குத்த ஆரம்பிச்சது வந்து நிர்மல்குமார் தான். அதில் எந்த விதமான உள்நோக்கமும் நிச்சயமாக இல்லை என்கிறது திட்டவட்டமாக சொல்ல முடியும். இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. அரசாங்கங்கள் ஈடுபடுது, அதாவது மத்திய அரசு மாநில அரசு மட்டுமில்ல, மத்திய அரசும் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அப்ரூவல் கொடுத்துச்சு. நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூருக்கு கொடுத்தாங்க. எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம்னு. நீங்கள் பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலை வரும், இதே விஷயங்கள் வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே எவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டி வரும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை கேள்வி கேட்க போகிறதில்ல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி அடுத்து எப்போ தான் வரும் இது? நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி செகண்ட் ரன்வே அங்கே வரும்? இதே ஜாகிரபிக்கா டெமோகிராஃபிக்கா சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்திலேருந்து டிஸ்லொகேட் பண்ணுவீங்க? அதோடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுற்று வட்டாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது அது நல்லதல்ல. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500க்கு மேலே பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து, இது பரந்தூரில் அக்விசிஷன்லாம் முடித்து ப்ராக்ரஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்கிற 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒரு புறம் நீங்கள் சொல்லிக்கொண்டு, இன்னொரு புறம் நீங்கள் அதற்கு எதிராக செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் அடிப்படையில் நீங்கள் G2 மாப்பிள்ளை வர்சஸ் லாட்ரி மருமகன் அப்படிங்கிறத தாண்டி தங்கம் தென்றஸ் அவர்கள் சொல்கிறது வந்து ரொம்ப வலுவான காரணமாக இருக்குது. இதை நம்ம இன்னும் பரந்துபட்ட அளவில் நேற்றைக்கு நான் அதோடைய சில அடிப்படைகளை பற்றி பேசினேன். நேற்றைக்கே நான் சொல்லும் பொழுது ஆந்திரா வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு முடிவெடுத்து அங்கே பல விமான நிலையங்களை அமைப்பதில் இறங்கி விட்டார்கள் என்று. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், அவங்க பண்ணுறது எல்லாத்தையும். அவர் தன்னுடைய கான்ஸ்டன்சி குப்பம், அங்கே ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரேங்கிறாரு. இங்கேருந்து பெங்களூர் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு போகணுங்கிறத விட ஒருத்தர் வந்து குப்பத்துக்கு போய் அதை பண்ணலாம் அப்படின்னு. ஜோலார்பேட்டிலேருந்து அடுத்த ஸ்டேஷன் தானே குப்பம். அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த பகுதியில், அதாவது வடமேற்கு பகுதியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இன்னொரு பக்கம் விஜயவாடா அமராவதி விமான நிலையம், அதுவும் பெரிய அளவுக்கு சென்னையை விட அதிகமான லேண்ட் அங்கே வந்து கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு போட்டி. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய முடிவு முழுமையாக தவறானது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க சிலவற்றை சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல G2 அந்த இடத்துல இன்வால்வே ஆகலைன்னா நான் சொல்ல முடியாது. ஒரு தகவல் கிடைக்குதுன்னா அந்த தகவலை தனக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பலர் களத்தில் இறங்குவாங்க. கையில் பணம் இருக்கும், அதுவும் கையில் எக்கச்சக்கமாக பணம் இருக்கும், அதுவும் கையில் எக்கச்சக்கமாக கருப்பு கலரில் பணம் இருக்கும் பலர் என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ நாம் வந்து அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு செயலும் நம்ம ஊரில் நடக்காது. அரசியலில் இருக்கிறவங்க தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில தகவல்களை கொடுத்து முடிச்சிட போகுது, நீங்கள் அந்த பக்கத்தில் பார்த்துங்க, நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது, தானே தன்னுடைய பணத்தை பினாமிகள் வழியாக போடுவது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து சரின்னு ஏற்றுக்கல. பட் இப்போ நம்முடைய மெயின் கேம் என்ன? நல்ல ஒரு விமான நிலையத்தை தமிழகத்துக்கு கொண்டு வருவது. சில பேர் வந்து என்னென்னவோலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் திருச்சியை விரிவாக்கக்கூடாது, ஏன் மதுரையை விரிவாக்கக்கூடாதுன்னு. ஹலோ சார், இது நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய விமான நிலையத்தை இன்னும் பெரிதாக ஆக்குவது.
திருச்சியோ அல்லது மதுரையோ எவ்வளவோ தூரம் போக வேண்டியது இருக்குது. அவையெல்லாம் உள் மாநிலத்துக்கான விமான நிலையங்கள் தானே தவிர, ஒரு சில இங்கேருந்து கொழும்புக்கு போகலாம், அங்கேருந்து கல்ஃபுக்கு போகலாம், அங்கேருந்து சிங்கப்பூருக்கு போகலாம், அவ்வளோதானே தவிர ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போகக்கூடிய எந்த விமானத்தையும் மதுரையிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ இயக்குவார்கள் என்று நான் நம்பலை. இப்போ நம்ம போரே பெங்களூர் விமான நிலையத்தோடும் ஹைதராபாத் விமான நிலையத்தோடும் தான். நீங்கள் அதை விட்டுட்டு இதை வளர்த்துக்கோன்னா அதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இதில் திமுக ரொம்ப ரொம்ப அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து ஒரு அப்படி தூய சக்தி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கு. அதிமுக இதை விரிவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இறங்கிச்சு. அதுங்கேருந்து அவங்க வேலை ஒன்றும் நகரலை. திமுக ஆட்சியில் தான் அது நகர்ந்தது. நியாயமாக இந்த இடத்துல விஜய் போய் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை என்றால் அவர் சத்தமே போடாமல் இன்னைக்கு வந்து அதை முன்னெடுத்து சென்றிருப்பார். பிரச்சனை என்னன்னா அந்த ஈகோ. நாம் ஈடுபட்ட முதல் பெரிய போராட்டம், அதில் நான் வந்து ஒரு முடிவை நான் எடுத்தாகணும். அப்போ நான் அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவு தான் இன்றைக்கும் எடுப்பேன் என்றால் அது கொஞ்சம் அபத்தம். இப்போ ஏற்கனவே அவர் தங்கம் தென்னரசு சொல்கிறது மாதிரி லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. பணத்தை வாங்கி கொண்டவர்கள் அந்த பணத்தை என்னென்னவோ பண்ண போகிறாங்க, பண்ணியிருப்பாங்க, அதை செலவு பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும். இப்போ போய் அவங்கள்ட்ட போய் இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, அதை எங்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுன்னா யாரும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அக்வயர் பண்ண நிலத்தில் வேறு ஏதாவது தொழிலை தொடங்குவோம். ஏன்னா வேறு யாரும் 300 விவசாயி வந்து அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் சார், நான் வாங்கி 30 விளைவிச்சு 100 ரூபா பணம் சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்வானா என்றால் ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அப்போ அந்த இடத்துல டேட்டா சென்டர் கொண்டு வருவீங்க, உடனே அதுக்கு லபோதிபோன்னு சில பேர் கத்துவாங்க. ஏன்னா இப்போதைக்கு கையில் இருக்கிறது அதுதான். என்ன பண்ணாலும் அங்கே வந்து ஏதோ இம்பேக்ட் வரப்போகுது. அதுக்கு பேசாமல் விமான நிலையத்தை கட்டிடலாம். ஸோ எனிவே இட்ஸ் பாஸ் தட். ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, இனி இதை வந்து ரோல் பேக் பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்கள் இப்போ அடுத்து உங்களுக்கு தான் திண்டாட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்வது முழுமையாக சரி. திருப்பி இவங்க எல்லாரையும் டோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா போய் இந்த இடம் ஒத்து வராது, வடக்கில் ஒத்து வராது, தெற்கில் ஒத்து வராது, கிழக்கில் ஒத்து வராது, திருப்ப மேற்குக்கு போடா, அப்போ பரந்தூர் பன்னூர் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஒரு இடமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் தான் கிளியராக சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாத்தையும் வந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கணுமே தவிர எமோஷனலாக எடுத்த முடிவு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி மீனம்பாக்கம் திரிசூலம் காம்ப்ளெக்ஸே விரிவடைய வச்சா நம்ம அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு நம்ப தயாராக இல்லை. அது எப்படி நடக்கப் போகிறதுங்கிறது என் கண்ணுக்கு தெரியவில்லை. ஸோ எனிவே இப்போ இதுக்கு மேலே வந்து இது மேற்கொண்டு எங்கேயும் போகிற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.